இந்த காலத்தில் நம்மளில் நிறைய பேருக்கு ஒரு பெரிய பிரச்சனை, அதாவது டயபெட்டிஸ், சுகர் பிரச்சனை. அதாவது சுகர் லெவல் பிளட்டில் ஜாஸ்தி ஆகிட்டே வருது. இதுக்கு வருஷங்களாக மருந்து எடுக்கிறவங்க இருக்காங்க. இப்போ வந்து சுகருங்கிறது ஒரு ஃபேஷனாக போயிடுச்சு. உனக்கு எவ்வளோ சுகர் இருக்குது, எனக்கு இவ்வளோ சுகர் இருக்குது, உன்னோட HbA1c எவ்வளவு, என்னோடது இவ்வளவு, இந்த மாதிரி ஏதோ ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படின்னு பேசிக்கிற மாதிரி வந்துருச்சு. ஆனால் இந்த சுகர் லெவல் பிளட்டில் ஜாஸ்தியானால் அது நம்மளோட கண்ணை பாதிக்கும், கிட்னியை பாதிக்கும், லிவரை பாதிக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு அவயவங்களையாக அது பாதிச்சிட்ருக்கும். ஸோ இது லைட்டாக எடுக்கக்கூடிய விஷயம் கிடையாது. இதில் என்னென்னா, ஆளுங்க நிறைய வருஷங்களாக தொடர்ந்து இதை மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அதில் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் அது ஒரு பழக்கமாகவே ஆகி போயிடுச்சு. காலையில் எழுந்திரிச்சா இவ்வளோ மருந்து சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி. அது உடம்புக்கு கொஞ்சம் கூட நல்லதில்லை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நான் ஒரு இந்தியன் ஃப்ளவர் ரெமெடிஸ் ப்ராக்டிஷனருங்கிறதுனால இந்தியன் ஃப்ளவர் ரெமெடிஸில் நிறைய அதுக்கு மருந்துகள் உண்டு. அதை கொஞ்ச நாள் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த டயபெட்டிஸுங்கிற பிரச்சனையே இல்லாமல் வர்ற அளவுக்கு நம்மளால் சரி செய்ய முடியும். அது எத்தனை வருஷமாக நீங்கள் கஷ்டப்படுறீங்க அதனால் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஓகே, அதனால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இந்த மாதிரி இருந்ததுன்னா உடனே என்னோடய வாட்ஸ்அப்புக்கு ஒரு சேட் க்ரியேட் பண்ணுங்கள். ஃபோன் போடாதீங்க, சேட் க்ரியேட் பண்ணி என் பேர் இது, என்னோடய வயசு இவ்வளவு, இந்த இடத்துல நான் வசிக்கிறேன், எனக்கு இவ்வளோ வருஷமாக சுகர் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு ரொம்ப சுருக்கத்தில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிங்கன்னா அதை கேட்டுட்டு நான் திருப்பி உங்களை கூப்பிடுவேன். ஓகே, அதுக்கப்புறம் என்ன மருந்து சாப்பிட்லாம், எவ்வளோ சாப்பிட்லாம், எப்படி சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். மருந்தும் உங்களுக்கு தருவேன். ஓகேயா?